ஹலோ கேஎஸ், நான் தான் கொடுவாய்ஸ்மோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நைட்டில் சரியான மழை. இப்போ காட்டுப்போல 2 பறந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. அதனால தான் கொஞ்சம் காலையில் லேட்டாக திறந்தேன். இப்போ மணி 8 மணி ஆச்சா. மழை இல்லைன்னா நான் 6:30 இல்லை 7 மணிக்கு திறந்துடுவேன். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால சூரியன் கொஞ்சம் மேலே ஏறினோடனே திறந்துருக்கேன். 8 மணிக்கு திறந்துருக்கேன். அப்பயும் வெயில் வரல, ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம நியூ கேஜில் தண்ணி குடிக்கலான்னு பார்க்கலாம். மேலே சீட்டு வச்சோம்ல, அதனால இல்லை நம்ம தெளிச்ச தண்ணி. பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் கேஸ் ஒரு வழியாக நம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒழுகலை, இப்போ சீட்டி தான் நனைஞ்சிருச்சு. அது எதுவும் ஆகாது. பண்ணி ஃபுல்லாக தண்ணி இறங்கிடுச்சு. இந்த ஃப்ளெக்ஸி சீட்டெல்லாம் தண்ணி இறங்குறாங்க. ஆனால் நம்ம கேஜுக்குள்ளே தண்ணி இறங்காது. ஏன்னா மேலே சிமெண்ட். அதனால் இங்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு. செவுத்தில் இறங்கினாலும் இறங்கியிருக்கலாம். கேஸ் இறங்கலை கேஸ். ஓகே, அப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம இங்கே புறா வாங்கி விடலாம். நான் செஞ்ச நியூ டோர் சொன்னேன்ல, இங்கே போன வீடியோ போட்டிருப்பேன், அப்லோட் பண்ணியிருப்பேன். இறங்கலை கேஸ். சீட்டு தான் பயங்கரமாக நனைஞ்சிருக்கு. அது எதுவும் ஆகாது கேஸ். ஓகே கேஸ், இப்போ நம்மளோட கேஜ் திறந்துடலாம். வெயிலையும் ஏறிடுச்சு, பனியெலாம் விழுல. நம்ம கேஜ் திறந்துடலாம். இப்போ இந்த நேரத்தை நான் எப்படி சொல்கிறேன்னா, மழை வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தந்துடுவேன் வெயில் ஏறினோடனே. ஏன்னா அந்த பனி விழுகும்ல, அது அந்த தண்ணியில் பட்டு புறா அந்த தண்ணியை குடிக்கும்போது அதுக்கு ஒரு மாதிரி சளி வரும். அதனால தான் நான் கொஞ்சம் வெயில் ஏறினோடனே தந்து விட பனிலாம் போயிடும். அங்கே பாருங்க எத்தனை காட்டாமல் இருக்கிறாங்கன்னு. ஃபுல்லாக காட்டுப்புறா தாங்க கேஸ். எல்லாமே காட்டுப்புறா தாங்க கேஸ். அங்கே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிணறு தெரியும். அங்கே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த கேஜை மூடிட்டு இவங்களை திறந்து விட்டுறலாம். கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கேஸ். நம்ம அந்த கவரில் எடுத்து வச்சு இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் போட்டு அப்புறம் திறந்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்து சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக ஆளுக்கு மண்ணாகிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் ஃபுட்டு போட்டு திறந்து விட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ மட்டும் திறந்து விட்டால் போதும். நம்ம இதில் மக்காசோளம் வச்சுருந்தோம்ல, அது தண்ணியில் நனைஞ்சு பூசணை முடிச்சிருச்சு. அதனால் இது அப்படியே கீழே கொட்டிட வேண்டியதான். ஓகே கேஸ், நான் கீழே கொட்டிட்டு அதை திறந்து விட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க கேஸ், ஃபுட்டர் தண்ணிலாம் வச்சாச்சு. ஒருத்தர் இறங்கிட்டான். எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஒருத்தர் இறங்கிட்டான். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ். மறக்காம பெல் ஐக்கான் பண்ணால் ஆளில் பிடிக்கும். அப்போ நான் இப்போ ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க கேஸ்.